வேற பசி எடுத்துட்டு வாழலாம். பசியை எடுக்கலாம், எடுக்க முடியாமலாம் இல்லை. இவ்வளோ நேரம் வகுப்பு எதுக்கு எடுத்தோம்? அதில் என்னென்னலாம் மாற்றலாம்னு சொல்லப்பட்டிருக்க. பசி, தாகம், பிணி, இச்சை, பயம், எளிமை, கொலை, இவைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஆமாம். குளிருக்கு போர்வை தேடணும், கிடச்சிச்சுல்ல. கால் குத்துது, என்ன யோசித்தோம்? செருப்பு கிடச்சிச்சுல்ல. எங்கேயோ இருக்க, அவன்கிட்ட எப்படி பேசுறதான்னு யோசித்தோம், செல்லு கிடச்சிச்சுல்ல. அப்போ பசியையும் மாற்ற முடியும். உண்மையான தேடல் இருந்தா கட்டாயம் மாற்றிக்கலாம். அதில் ஒன்றும் குற்றம்லாம் இல்லை. ஏன்டா பசி இல்லாமல் உட்காந்துருக்குறான்னு ஆண்டவர் ஒன்று ஒன்றும் கேட்கலாம் போகிறதில்ல. பெரியவர்களும் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பெரிய வித்தெல்லாம் கிடையாது. நீங்கள் அருளை அடையிறதுக்கான முயற்சி எடுங்க, மற்றதெல்லாம் தானாக மாறும். அவ்வளோதான் உங்களுடைய தீவிரமான முயற்சி, அருள் அடைகிறது. மற்றதெல்லாம் தானாக மாறும். நீங்கள் இறைவன்ட்ட ஒரு முறையிட்டால் மாறிடும். ஆனால் தேவையெல்லாம் இப்படி மறைச்சி வச்சுக்கின்னு சாமி வருவீங்களா அப்படின்ன கூடாது. அவர் பின்னாடி நின்றுங்கன்னு இது என்ன லிஸ்ட்டு அப்படின்னு கேட்பாரு. அது இல்லை, உங்களுக்கான சுதந்திரம். இப்போ உங்களை ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். 10 கோடி ரூபா பணம் தரேன், இங்கே இருக்கிற யார் 2 கண்ணு தெரியுங்க? அப்போ 10 கோடியோட விலை மதிப்பானது கண்ணுன்னு தெரியுதுல்ல, தெரியுதானே? ஆனால் இங்கே பண தேவை உள்ள ஆள் எவ்வளோ பேர் இருக்கிறோம். ஆனால் 10 கோடி கொடுத்தா அட்டேங்க அப்பா இல்லை, 50 பேர் கூட வேலை வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கண்ணை கொடுக்க மனசு வருதா? ஏன் வரல? மதிப்பு மிக்கது. இந்த முடிவை யார் எடுத்தா? இப்போ ஆண்டவனை கேட்டால் எடுத்தீங்க. இறைவா 10 கோடிங்கிறாரு, கண்ணுங்கிறாரு, இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா ஆண்டவனை கேட்டிங்களா? ஆனால் உங்கள் முடிவை நீங்கள் தானே எடுத்தீங்க. அப்போ அதுபோல் நாம் என்ன பண்ணணும்? அருள் வேண்டுமா, உலகம் வேண்டுமா, இந்த இடர்பாடான வாழ்க்கை வேண்டுமா, அருள் நெறியான ஆனந்தமயமான வாழ்க்கை வேணுமான முடிவு யார் எடுக்கணும்? நீங்கள் எடுக்கணும். அந்த சுதந்திரம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? உங்ககிட்ட இருக்கு. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இறைவா பசிக்குதேடா, நான் விவசாயம் பண்ண மாட்டேன் ஆனால் என் பசி தீரணும்னு சொல்லி பாருங்க. இப்போ எத்தனை பேர் விவசாயம் பண்ணியே சாப்பிட்றீங்க? என்ன எடுத்துக்கிட்டுங்க, நான் என்ன விவசாயம் பண்ணியா சாப்பிட்றேன், ஏன் பசி தீரலையா? இப்படி எல்லா விவசாயிகளையும் நினைத்தால் என்ன ஆகும் சுவாமி கேட்பீங்கன்னு தெரியும். ஆனால் உண்மை, நீங்கள் எல்லாரையும் விட்டுட்டு, எல்லா தொழிலையும் விட்டுட்டு, எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான்னு நீ உறுதிமொழியோடு இருந்து பாரு. இறைவன் விளைவிக்கலன்னா, இறைவன் இந்த செய்கை நடக்கலை அப்படின்னா வள்ளலார போய் திட்டேன். நான் என்னெல்லாம் திட்டிக்க மாட்டேன். ஏன்னா வள்ளலார் சொல்லியிருக்காரு, இதை நூலில் இருக்கு பாருங்க. பெருமான் சொல்றாரு, கடலுட்ட உழவு முதல் பல தொழில் ஏற்றி மலம் ஒத்த பல பொருள் ஈட்டிங்கிறாரு. தெளிவாக அடித்து சொல்லியிருக்கிறாரு. அதில் எந்த மாற்றமும் வராது. ஒரு நட பகுதியிலையும் உடைச்சி வச்சிருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கான செய்கையில் ஈடுபடுங்கள், தவறில்லை, ஆனால் சுதந்திரத்தோடு செயல்படுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் ஒருவேளை எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டா நாமெல்லாம் நடுத்தூரில் தான் நிற்கணும், பட்னி தான் கிடக்கணும், அப்படிலாம் கிடையாது. சித்திரை மாதம் வெயில் காயுதா, கிணத்தெல்லாம் தண்ணி இல்லையா, படாத பாடுபடுறோமா, அங்கே போய் தண்ணி எடுக்கிறோம், இங்கே போய் தண்ணி எடுக்கிறோமா, இந்த மழை நாள் வந்துதா, அடித்து பிச்சு உதறிச்சா, எத்தனை பேர் தண்ணி பிடிச்சி வச்சிங்க? பிடிச்சி வச்சோமா? எத்தனை டிஎம்சி கடலில் போச்சு? இப்போ யாராவது வருந்தணுமா? இப்போ என்ன சொல்கிறான்? வீட்டுக்குள்ளே வந்து போச்சு சாமி, வருந்துடும். தண்ணி இல்லைனாலும் வருந்துடும், வந்தாலும் வருந்துடும் இல்லை. இப்போ வெயில் நாள் வந்து போச்சு, ஏசி போட்டுக்கிறோம், சந்தோஷமாக உட்காந்துருக்குறோம். மார்கழி மாதம் ஏசி போடுறோமா? ஏன்? ஆண்டவன் ஏழைகள்லாம் அனுபவிக்கணும்னு தான் ஆண்டவனே ஏசி போட்டு வச்சுருக்கிறான். புரியுதுங்களா?
அதனால் உங்கள் தேவை என்னன்னு இறைவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பெரிய முட்டாள்தனம், மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்ம தேவை இதுதான் இறைவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டாரு. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ தெரியாமல் நாம் தான் என்ன பண்ணுறோம், லோலுபட்டு லொங்கழிஞ்சே வீணா போகிறமே தவிர்த்து மற்றைபடி இறைவன் உன் தேவை அனைத்தையும் உணர்ந்திருக்கிறார். இதை நீ புரிஞ்சுக்கணும். எந்த மரத்தில் போய் உட்காந்துருக்க கிளிகிட்ட போய் நீங்கள் கேட்டால் தானே தெரியும். என்ன கிளிய போய் அந்த மரத்தில் பழம் பறிச்சே என்ன சொன்னார் அந்த தோப்புக்காரரு, திட்டினாரா, அவர்கிட்ட சொல்லிவிட்டு கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு வந்தியா இல்லை ஜிபே பண்ணிட்டு வந்தியான்னு கேட்குறீங்களா? எந்த மரத்துட்ட ஒரே ஒரு மாம்பழத்தை இத்தனை வருஷ காலம் சாப்பிட்ருக்கீங்க, மாம்பழம் பறிச்சுலாம் சாப்பிட்ருப்பீங்க சின்ன பிள்ளையில, மிட்டாய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாம் அங்கங்கே போய் கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்ருப்பீங்க, மாம்பழம் வாழைப்பழம்லாம் சாப்பிட்ருக்கீங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நான் மரத்துக்கிட்ட அனுமதி கேட்டு தான் பறிச்சேன்னு. பறிச்சிங்களா? அனுமதி கேட்டு பறிச்சிருக்கிறோமா? இல்லவே இல்லை. நம்ம மாட்டு போய் சுதந்திரமாக பறிச்சுனீங்களா? அப்போ உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கான்ல. நீ இது மாதிரி கேட்பன்னு தெரிஞ்சு தானே வச்சுருக்கிறான். உனக்கு பசி வைக்கும் போதே அங்கே பழம் வச்சாரு. என்ன ஒருவேளை எனக்கு பசி வேணான்னா பழத்தையா மறைச்சிட போகிறாரு? பழத்தை மறைக்க மாட்டார், ஓம் பசியை மறைச்சிடுவார் இல்லை? அப்போ நீ என்ன பண்ணணும்? ஆண்டவனிடத்தில் அன்போடு உரிமையோடு கேட்கணும். கேட்டு பாருங்க, கட்டாயம் கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. ஏன்னா எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அவருக்கு என்ன பேர்? வள்ளல்னு பேர். என்ன பேர்? ஆமாம், நாம கும்பிட்ற சாமி ஐயாவுக்கு கூட ராமலிங்கம்னு பேர். இறைவனுக்கு என்ன பேர்? வள்ளல்னு பேர். முதலேழு வள்ளல் கடையேழு வள்ளல்லாம் இல்லை, அவர் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல். அதனால் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். ஆனால் சில விஷயங்கள் பொது வெளியில் பேசும் பொழுது அது கான்ட்ராவர்சியாக தான் மாறும், பிரச்சனையாக தான் மாறும், அசிங்கமாக தான் பேசுவாங்க. ஆனால் அதை நாம் பார்க்கக்கூடாது. சத்தியம் வெளிப்படையாக புரிஞ்சுக்கணும்னா எவனுக்காகவும் மாறாது. புரியுதுங்களா? சத்தியம் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காது. அதை ஒருத்தன் வளைக்கிறான் அப்படின்னா அவன் சத்தியத்துக்கு ஆப்டானவனாக இருப்பான், அதுக்கு உரியவனாக தான் இருக்க முடியும். சத்தியம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வளையவே வளையாது. அது பெரும் கனல் போல, அதை நீங்கள் போய் அதுக்கிட்ட ஐக்கியம் ஆகிக்கலாம். உங்கள் பேச்சுக்கெல்லாம் அது சும்மா ஆடிட்டுலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நான் மாமிசம் சாப்பிடுவேன், அது என் உரிமை, நான் அப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். இருந்துட்டு போ, அருள் உன்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இல்லை, உன்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு நல்லா திடதாத்திரமாக இருக்கிற நானா எவனையா இருந்தாலும் மாடு மாதிரி முட்டி சாச்சிருவேன் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் மாடை தான் பிறப்ப. கட்டி வச்சு உரிப்பார், வாங்கிக்க வேண்டிதான். ஏன்? எனது உரிமை என்னல்ல, வாங்கிக்கோ, இதுவும் உன் உரிமை தான், வாங்கிக்க வேண்டிதான். அப்போ நான் என்னங்க அடிமை மாதிரி போகணுமா? அவர் அடிமையால் உன்னை போக சொல்லலை. ஆனந்தமாக சுதந்திரமான அறிவை வைத்துக்கொண்டு சுதந்திரமாக பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்ந்தால் நலமுடனும் வளமுடனும் ஆனந்தத்துடனும் வாழலாம். புடிவாதம் முடிச்சு நான் அப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான், என்னை பற்றி என்ன யாருக்கு தெரியும், நான் என்ன பண்ண, நான் நினச்சேன்னா எதை வேணா பண்ணிவிடுவேன்னா அவரும் அவர் நினச்சதெல்லாம் பண்ணுவார் ஒன்றை வச்சுக்கின்னு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒழுக்கமற்ற வாழ்வை பற்றி உபதேசம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நானா இழிவானுனா, நானா கீழ் ஜாதியா, நீ மட்டும்தான் மேல் ஜாதியா, சைவம் சாப்பிட்றவங்களாம் உயர்ந்தவனா, அசைவம் சாப்பிட்டா அவனா கேவலமானவனா? நாங்கள் யாரையும் கேவலமானவன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். மெய்ஞானத்தில் பெரியோர்கள் சொன்னது என்ன? அந்நிய உயிர்களை கேவலமாக பேசலாம். அவங்க உனது செய்கை இருக்கு இல்லையா, அந்த செய்கையை குற்றம் சாட்டுறாங்க. ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவன் கோழிக்காலை வெட்டி சாப்பிடாத, உனக்கு 5 விரல் இருக்குல்ல, வெட்டி தின்னு, வெட்டி ஃபிங்கரை அப்படியே வெட்டி நல்ல மசாலா போட்டு தின்னு. இது நல்லா இருந்ததுன்னா அடுத்து இன்னொரு உயிரை வெட்டி தின்னு திங்கலாம்ல. நான் இயல்பான நியாயத்தை தானே கேட்குறேன். புலாலை எல்லாம் யார் சொன்னாலும் சரி, நல்லா தெரிஞ்சுங்க, வள்ளலார் போன்ற
பெரிய பெரிய மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சிவனடியார்கள் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. புலாலை மறுத்தல் வேண்டும். புலாலை விரும்பவே விரும்பாதீங்க. என்ன சொன்னாலும் சரி, உன் கழுத்தை அறுத்துருண்டான்னு சொன்னாலும் சாப்பிடாத. ஈசன் உனக்கு அற்புதமான பிறவியை கொடுப்பார். கையில் கத்தி வச்சுக்கின்னு தொண்டை குழியில் வச்சுக்கின்னு மாமிசம் தின்னு, இல்லை உன கழுத்தை குத்தி உன்னை கொண்டுடுவான்னு சொன்னாலும் சரி, அந்த உணவை நான் திங்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக இரு. அற்பர்களுக்கு தான் தோன்றும், வள்ளலார் சொல்றாரு, அற்பர்களுக்கு தான் தோன்றும் பிற உயிரை உண்ண வேண்டும், அடித்து தின்ன வேண்டும்ன்றதெல்லாம் இருக்குல்ல, அது எனக்கு ஆண்டவன் அதுக்கு தான் படைச்சான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. முதல்ல எதுக்கு படிச்சாரு? உன்னை பிடிச்சி கடிச்சா உடனே பேப்பரில் போட்டுடுறல, உடனே முதல்ல சுடுறதுக்கும் பிடிச்சி கொள்றதுக்கும் ஆர்டர் போட்டுடுறாங்கல்ல. இது நடக்குது இல்லை? முதலையே உன்ன மாதிரி ஆளை பிடிச்சி கடிச்சு தானே படிச்சாரு. உண்மையா இல்லையா? அப்போ நீ எத்தனை பேர் முதல்ல கை மாட்டினா அப்படியே ஏதோ கொஞ்சமாக கடிச்சிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறீங்க? விட்டு அடிச்சுட்டு ஓடிடுறீங்களா? நடக்குதா இல்லையா? நாய் கடிச்சா எம்மா கடிச்சிடும், மிஞ்சி போனா ஒரு கடி தானே கடிக்கும், சும்மா 2 பல்லு தானே பதியும். அப்போ எம்மா துடிக்கிற, எம்மா பயப்படுற, அரண்டு ஓடுறல்ல, ஓடுறமா இல்லையா? அப்போ இதெல்லாம் உனக்கு பயம் இருக்குன்னா அந்நிய உயிர்களுக்கு இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. அப்போ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு அருள் அறிவு வேணும்னு அவசியம் இல்லை, சாதாரண அறிவே போதும். ஆனால் இதையும் மீறி நான் இப்படி, என்னுடைய சுபாவம் இப்படி, நான் இதைத்தான் செய்வேன், இதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் இல்லை, இப்படிலாம் பேசினா அவர்களை நாம் என்ன பண்ணணும்னா கையெடுத்து கும்பிட்டு, தம்பி என் பக்கம் வராத நவுந்து போயிடுன்னு ஓடிட வேண்டியதான் நம்ம. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதற்கான செயலும் அந்த விளைவுக்கு எதிர் விளைவும் அருள் பார்த்துக்கும். நாம் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் வாங்கும்போது தெரியும். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரமும் அறிவும் அந்நிய உயிர்களுக்கு கொடுமை செய்ய அல்ல, அந்நிய உயிர்களோடு இன்பமாக வாழ. புரியுதுங்களா? அதனால் ஜீவகாருண்யத்தோடு இருங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிங்க. அந்நிய உயிர்களுக்கு தீங்கு இல்லாமல் ஜீவகாருண்ய நெறியோடு வாழ்பவனுக்கு அருளே கிட்டும் என்று சொல்லி, இந்த எல்லா விதமான செய்கைக்கும் எதிர்மறையான செய்கைகள் இருக்கிறது என்பதில் கவனத்தில் வைங்க. ஆண்டவனை விரும்புங்க, அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஒழுக்கத்தை கடைபிடிங்க. அதனால் மற்றவர் என்ன சொன்னாலும் உங்களுக்குன்னு ஆண்டவன் சுதந்திரமான அறிவை கொடுத்துருக்காரு. ஊங்கொட்டாதீங்க, எல்லாத்துக்கும் ஊங்கொட்டி பழகாதீங்க. உங்களுக்கு ஒரு சுதந்திரமான அறிவை கொடுத்துருக்காரு. அதை வைத்து கொண்டு பிற உயிர்களுக்கு நாம் என்னென்ன பண்ணுறோம், என்ன பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் உயிர் துடிக்கும்படியான நோகும்படியான செயல்களை செய்யாதீங்க, வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் உங்களால் சர்வசாதாரணமாக தீர்த்து வைக்கவே முடியாது. உங்களால் யாரால ஒருத்தராக சொல்லுங்கள், உங்களால் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்த முடியுமா? பிறவியை மாற்றிட முடியுமா? இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் பாடுபடணும். நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? பாடுபடணும். உலகம் வேணும்னாலும் போராடணும். நல்லா தெரிஞ்சுங்க, உலகம் வேணுமா? காசு வேணும், நல்ல காரு வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும். இதுக்கு என்ன பண்ணணும்? போராடணும். எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னாலும் நீ என்ன பண்ணி ஆகணும்? போராடியே ஆகணும். இந்த போராட்டம் உலகத்தோட, இன்னொரு போராட்டம் உள்ளத்தோட. போராட்டம் மாறவே மாறாது, நீங்கள் 2 இடத்துலையும் போராடி தான் ஆகணும். அப்போ இந்த போராட்டம் பண்ணி சாவறதை விட இந்த போராட்டம் பண்ணி நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். இந்த உண்மைலாம் வெகுவாக நிறைய பேருக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா, நீங்கள் இந்த பாடெல்லாம் பட்டதுனால தான் வள்ளலார் உங்களை உண்மையிலே தெரிஞ்சுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, அப்போ உங்களெல்லாம் தான் ஆண்டவன் நல்லவனா படித்தானா, எங்களெல்லாம் கெட்டவனா படித்தானா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இறைவன் கொடுத்த சுதந்திரத்தை நல்லா சிந்திக்கிறவனை கூட்டு உட்கார வச்சு பாடம் எடுப்பார். மற்றவனை எல்லாம் கையை பிடிச்சி முறுக்கி பாடம் எடுப்பார். 2 பாடம் நடக்கும். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அறக்கருணை என்பது அன்பு செய்து சொல்லி புரிய வச்சு கூட்டு போகிறது. மரக்கருணைங்கிறது 2 பேர் கிடைச்சது. அறக்கருணை நல்லா தெரிஞ்சுங்க, முருகப்பெருமானை எதிர்த்த பொழுது அறக்கருணை பக்தர்களுக்கெல்லாம் கிடைச்சது. என்ன பேர்? அறக்கருணை. அன்பு காட்டி கருணை பண்ணி நேரில் தோன்றி அருள் கொடுப்பாரு.
சூரபத்மனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? அவனுக்கும் கருணை கிடைச்சது. ஆனால் அதுக்கு பேர் மரக்கருணைன்னு பேர். என்ன பண்ணாரு? சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. என்ன பண்ணாரு? அப்புறம் கையை முடுக்கி விளாவிலே நாளை வச்சாரு. அப்புறமா மூச்சு தாங்க முடியாம சொல்லுங்க சாமின்னா அப்புறம் தான் அவனுக்கு கருணை. அவனை ரெண்டா என்ன பண்ணாரு? நம்மளை என்ன பண்ணுவாருன்னா, நாம் பலவிதமாக இருக்கிற நம்மளை என்ன பண்ணுவாரு? ஒன்னாக்கி அழகு பார்த்தாரு அவனை. ஆமா, என்ன பண்ணாரு? தூக்கி போட்டு ரெண்டா பொழந்தாரு இல்ல? அதுவும் கருணை தான். ஆனா அந்த கருணை வேணுமா இந்த கருணை வேணுமான்னு அதையும் நீங்களே முடிவெடுத்துக்கலாம். அதுலேயும் ஒன்றும் குற்றம் இல்லை. இப்பயும் ஈஸ்வரனுக்கு எதிரான காரியம் என்னென்னலாம் இருக்குன்னு பாரு. விட்டாத. இறைவன் கருணை கருணைங்கிறான், விடாதரா. ஒருத்தனை விடாதரான்னு எல்லாருக்கும் துன்பத்தை கொடு, இம்சை கட்டு, அடி, குத்து, வெட்டு. அரசாங்கம் என்ன பண்ணுவோன்னா உடனே உனக்கு கருணை உண்டு. இந்த உலகத்திலேருந்து உள்ள தூக்கி போட்டு ஏற்றிடுவான் தூக்கு மாடையில் இல்லையா? இதுக்கு என்ன பேரு? மரக்கருணை. என்ன பேரு? ஆமாம், ஈஸ்வரனை எடுத்துட்டு நீ என்னென்னலாம் சரி எல்லாம் செஞ்சு பார்த்துக்கினே இருப்பார். அப்புறம் என்ன பண்ணிடுவார்? இது செட்டு ஆகுதுன்னு தூக்கி போட்டு யானை கீழே பலாப்பழத்தை மெரிக்க மாதிரி தூக்கி போட்டு நச்சுன்னு மெரிச்சு கொண்டுடுவார். முடிஞ்சுது. அந்த கருணை வேணுமா? இல்லை அன்பு மயமாக ஒரு கருணை இருக்குது. இங்கே உங்களெல்லாம் எதுக்கு படைச்சி விட்டுருக்குறாரு? சண்டை போடுறதுக்கா? ஆனந்தமாக வாழ, ஜாலியாக எல்லா உயிர்களுக்கும் நல்லது செய்ய முடிஞ்சால் நல்லது செய்ய, முடியலையா கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்தோமா, இறைவனை நினச்சோமா, எங்கேயா கையை ஏந்தனமா, வாங்கி தின்னோமா, நிம்மதியாக போயிட்டே இருக்கணும். ரெண்டும் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த சுதந்திரமும் என்ன சொல்லியிருக்காரு? அறிவை கொண்டு துயரங்களை நீக்கிக் கொள்ளதும் ஆகும். அதே அறிவை வச்சுக்கின்னு துயரங்களை மூட்டை கட்டி கொள்ளவும் முடியும். மூட்டை கட்டி கொண்டு தூக்குறதும் உங்கள் செயல், எல்லாத்தையும் போட்டுட்டு ஆனந்தமாக வாழ்கிறதும் உங்கள் செயல் தான். அதுக்கும் உங்களுக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. வேற எதாவது இருக்கா?